ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம மேங்கோ ஃப்ரூட்டி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பச்சை மாங்காய் எடுத்துருக்கிறேன். எந்த சைஸ் பச்சை மாங்காய் எடுக்கிறீங்களோ அதே சைஸில் பழுத்த மாங்காய் நல்லா டேஸ்டியாக இருக்கிற ஸ்வீட்டான ஒரு 3 மாங்காய் எடுத்துக்கோங்க. இதுதான் இதனுடைய ரேஷியோ. நான் நல்லாவே இந்த 3 மாங்காவுக்கும் நல்லா பியூரியாக செஞ்சுக்கிட்டேன் பழுத்த மாங்காவுக்கு. இப்போ நம்ம பச்சை மாங்காவுக்கும் தனியாக பியூரியாக செஞ்சு எடுத்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம அந்த பழுத்த 3 மாங்காவுக்கு நல்லாவே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு வடிகட்டிக்கலாம். எதனா கொஞ்சம் இதில் சக்கை எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் இதில் நின்றுடும் வடிகட்டக்குள்ளே. அதே மாதிரி பச்சை மாங்காவும் நான் தனியாகவே அரைச்சிக்கிட்டேன். இதுக்கும் நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம பச்சை மாங்காய் இதுக்கோசரம் தனியாக நம்ம அரைச்சி போடுறோம். பழுத்த மாங்காவோட அரைக்கக்குள்ளே சரியாக அறுபடாது. பாருங்கள், நம்ம வடிகட்டக்குள்ளே எண்டில் நம்மளுக்கு இதில் எவ்வளோ சக்கைங்க இதில் நம்மளுக்கு தெம்படுது. தனியாக இது எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே இதுக்கு வேக வைக்கலாம். மூடி வச்சு வேக வைக்கணும். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க. பாருங்கள், நல்லாவே கொதித்து இது வெந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா நம்ம இதுக்கு வேக வச்சுக்கிட்டோம். இப்போ இது நல்லா இது கெட்டியாகணுன்ட்டு இல்லை. இது வேக வைக்கக்குள்ளே இந்த பச்சை வாசனைலாம் போயிடும் மாங்காவது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு மேங்கோ ஃப்ரூட்டி செய்யக்குள்ளே இது ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெடாது. பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலர் வந்துடுச்சு. நம்ம இதில் நேச்சுரல் கலராக விட்டுருக்கோம். நீங்கள் விரும்புனீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஃபுட் கலரிங் ஆரஞ்சு கலர் போட முடியும். ஏன்னா இது மாங்காய் நல்லாவே ஆரஞ்சு கலராக இருந்ததால் நான் எதுவுமே கலர் போடல. நான் இந்த கிளாஸால் 1.5 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இது 350 மில்லி இருக்கும் தண்ணி. நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன் ஒரு 150 கிராம். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம மாங்காய் ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சர்க்கரை அவ்வளோவா தேவைப்படாது. இது நல்லா பாவு மாதிரி நம்ம செய்யக்கூடாது. இது சர்க்கரை கரைஞ்சி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் வெதப்பானதுமே சர்க்கரை பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு. நம்ம இந்த சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது நம்ம மேங்கோ பியூரியில் சேர்த்துக்கலாம். மேங்கோ பியூரிக்கு நல்லாவே நம்ம ஆற வச்ச பிறகு தான் சர்க்கரை தண்ணி சேர்க்கணும். நான் இதில் ஒரு பாதி தண்ணி இப்போ போட்டுக்கிறேன். பாருங்கள், இது நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னுக்குள்ளே நம்ம அதிகமாக சேர்க்கணுன்ட்டு இல்லை. இந்த சர்க்கரை தண்ணிக்கு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த சர்க்கரை தண்ணிக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சர்க்கரை தண்ணிக்கே சேர்த்துங்க. நான் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லாவே இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி இது சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம இதுக்கு ஒரு ஜெக்கில் போட்டு வச்சிடலாம். நல்லாவே ஜில்லுன்னு ஆகக்குள்ளே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேங்கோ ஃப்ரூட்டிக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்ததால் நல்லாவே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடக்குள்ளே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடையில் எப்படி அதே டேஸ்ட் இருந்துச்சோ அதே சுவையில் நம்ம செஞ்சுருக்குறோம். இது பசங்க ஃபேமிலி எல்லாமே விரும்பி நீங்கள் சாப்பிடுவீங்க. இது வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் யூ ட்ரிங்க்.